ஒரு 10 தொகுதியை தேர்ந்தெடுத்து இந்த 10 வருஷம் உழைச்சிருந்தானா ஜெயிச்சிருக்கலாங்க. உங்களுக்கு இந்த நாம் தமிழர்ல இருந்து எந்த நிர்வாகி விலகினாலும் இவர் கவலையப்படுறதுல கவனிச்சிருக்கீங்களா நீங்க? இப்ப நார்மலா இப்ப அன்வர் ராஜா விலகினது நம்ம வந்து இவ்வளவு பெருசா விவாதிச்சுட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருடத்துல மட்டும் நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் அத்தனை பேரும் போய்விட்டார்கள். தெரியுதா? வெற்றி ஒன்றுதான் இலக்கு. விஜயும் இதை உணர்வார். விஜய் இன்னைக்கு தேர்தல்ல, விஜய் இன்னைக்கு முதல் தேர்தல், இதுல வந்து நான் தனியா நிக்கிறேன், நான் ஜெயிச்சு காட்டுறேன், டெஸ்ட் பண்ணுவாரு. 10 தேர்தல் நின்றார் சீமான். 2009 இருந்து நீங்க பாத்தீங்கன்னா 10 தேர்தல் நின்று இன்னும் சும்மா பயிற்சி, வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சியே எடுத்துன்னு. நீ சொல்ற மாதிரி எவ்வளவு எனர்ஜி வேஸ்ட். பசங்க இப்ப அந்த தம்பி இருக்காரு, நீ இருக்கிற நம்பி போறீங்கல்ல பின்னாடி, இல்ல பயிற்சி எடுத்துதான் போறேன் உன் பாயில் இருக்குது எல்லாத்தையும் உருவிட்டு உனக்கு தெருவில் விட்டுட்டு போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி அண்ணனோட கொள்கை பிடிக்கலன்னு சொல்றா, போடா நான் தாண்டா கட்சி, நீ எல்லாம் தேவையில்லைன்னு சொல்றது என்ன பண்றாரு? கட்சியின் சீமானுக்கு அடுத்தபடியாக சீமானின் முகமாக அந்த கட்சிகள் இருந்தார்கள். ஒன்று கல்யாண சுந்தரம், இன்னொன்று ராஜீவ்காந்தி. கல்யாண சுந்தரம் பேசுறதை பாத்துருக்கல டிவில எல்லாம். கல்யாண சுந்தரம் அதிமுகவுக்கு சென்று விட்டார், ராஜீவ்காந்தி திமுகவுக்கு சென்று விட்டார். ஓகேங்களா? இவங்க எல்லாம் வரிசை, அது போக இன்னும் எனக்கு பேர் நினைவில்லை, வரிசையா வந்து தடபெரிசாமி உள்ளிட்ட எவ்வளவோ பேரை, தட சந்திரசேகர் பெரியசாமி தெரியல, வரிசையாக சொல்லி கொண்டு போகலாம். ஏன் இவ்வளவு பேரும் வெளியேறாங்க? ஏன் அவர் அதை அனுமதிக்கிறாரு? இப்ப சொன்னீங்கல்ல, ஒரு அன்வர் ராஜா வெளியில போனாருன்னா கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஏன் யாருமே பேசல? நான் ஒருத்தன் தான், நீ அவசியம் இல்லை. யாரும் வளர்ந்து விடக் கூடாது. என் கூட சேர்ந்து வியாபாரம் பாக்குறவங்க மட்டும் என் கூட இரு. உண்மையிலேயே இந்த தமிழ் தேசியம் பேசிட்டு இருந்தா கிளம்பு. இதுதான் அவரோட எண்ணம். அதனால தான் விமர்சனம் பண்றோம்.